சேனல்ல பார்க்க போறது மெட்டில்டாங்கிற படம் தான். மெட்டில்டா என்னதான் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படம் உண்மையிலேயே ஒரு நாவலை தழுவி எடுத்த படம். அதனாலதான் இன்னைக்கு அந்த படத்துல என்ன இருக்கோ அதை பேசாம அந்த நாவல்ல உண்மையிலேயே என்ன இருக்கோ அதை பேசுறதுக்காக வந்திருக்கேன். சரி, போயிடலாமா? உண்மையிலேயே மெட்டில்டாங்கிற பொண்ணு ஊரையே விற்கிற அளவுக்கு ரொம்ப திறமைசாலியான பொண்ணுதான். ஏன்னா அவ சாதாரணமா இல்ல, பிறக்கும் போதே ஒரு வயசுல பேசுறதும், 2 வயசுல ஆடுறதும் பாடுறதும், 3-4 வயசுல லைப்ரரிக்கு போய் பெரியவங்க படிக்கிற புக்கெல்லாம் படிக்கிறதும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுத்துது. ஆனா அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஒரு கேவலமான குடும்பம் தான் சொல்லலாம். அப்பா சொந்த காரையே புது காருன்னு சொல்லி ஏமாத்தி விற்கிற ஒரு ஆளு, அண்ணனும் அப்பா கூட சேர்ந்து திருட்டு வேலை பண்ற ஒரு பையன், அம்மா எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிங்கோ விளாடுறது, டிவியில சீரியல் பாக்குறது, தன்னை எப்ப பார்த்தாலும் அழகுபடுத்திக்கிறதுங்கிறது ஒரு சோம்பேறியான அம்மா. இப்படி 3 பேத்துக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்க புத்திசாலி பொண்ணுதான் மெட்டில்டா. அவங்க எல்லாரும் இவளுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அவளை புக் படிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதும், அவளை ஹர்ட் பண்ணும் போதும் அவளுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். அதுக்காக அவ என்ன பண்ணுவானா, ரொம்ப வித்தியாசமான திங்ஸ் எல்லாம் பண்ணுவா. அதாவது அவங்க அப்பாவோட டைய அவங்க அம்மாவோட மேக்கப்ல பச்சை கலரா மாத்தி விடுறது, அப்புறம் கம்மு போட்டு ஏதாவது ஒரு கேப்பை பண்ணி அதை மாட்டி விடுறது, இப்படி பெரியவங்களுக்குள்ள சண்டை எழுத விடுறதுன்னு பார்த்து அதை ரசிச்சுட்டு இருப்பா அந்த பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணை யார் வீட்டுலதான் வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவசர அவசரமா இந்த பொண்ணுக்கு 5 வயசு ஆனதும் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. அந்த ஸ்கூலும் ரொம்பவுமே கடுமையான ஸ்கூலு. அங்க இருக்க பிரின்சிபல், ஹெச்எம் எல்லாருமே தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்கள குழந்தைத்தனமா இருக்க விட மாட்டாங்க. குழந்தைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணினா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க ட்ரென்ச்ஃபுல்ங்கிற ஒரு இருட்டறை வச்சிருப்பாங்க. அதாவது ட்ரென்ச்ஃபுல்ங்கிற இருட்டறை ஒண்ணு வச்சிருப்பாரு. அதுக்கு பேர் தான் சோக்கி. அது ஒரு சின்ன கபோர்டு மாதிரி இருக்கும். உள்ள முழுக்க கண்ணாடி தொண்டுகளும் ஆணிகளும் ஒட்டி இருக்கும். குழந்தைகளை அதுக்குள்ள அடிச்சு பூட்டிடுவாங்களாம். ஒரு நாள் பிரசிங்கிற ஒரு குண்டான பையன் ட்ரென்ச்ஃபுல் வச்சிருந்த ஒரு பெரிய சாக்லேட் கேக்கை ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுருவான். இதை கண்டுபிடிச்ச ட்ரென்ச்ஃபுல் என்ன பண்ணுவான், அவனை என்ன செய்யாதுன்னு தெரியாம ஒரு பெரிய ஸ்டேஜ்ல அந்த பையன் முன்னாடி முழு சாக்லேட் கேக்கையும் கொண்டு வந்து வச்சு, இதை நீ ஒரே உட்கார்ல சாப்பிட்டு முடிக்கணும், இல்லைன்னா சொக்கி தான் உனக்குன்னு மிரட்டுவாங்க. சொக்கினா அந்த ரூம் தான். அந்த ரூம் நிறைய கண்ணாடி துண்டுகள்லாம் இருக்கும். அதுதான் அந்த ரூம். அப்படிதான் அந்த குழந்தைய மிரட்டுறாங்க. ட்ரெஸ்ஸிய சாப்பிட ஆரம்பிக்கிறான். முடியாம அவன் கஷ்டப்படுறான். ஆனா எல்லா குழந்தைகளும் அவனை உற்சாகப்படுத்துறாங்க. கடைசியில அவன் மொத்த கேக்கையும் சாப்பிட்டு முடிச்சு ட்ரென்ச்ஃபுல்லுக்கு பெரிய ஷாக்க கொடுத்துடுறான். இந்த ரவுடி பள்ளியில மெட்டில்டாவுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் கிடைக்குது. அதுதான் அவனோட வகுப்பு ஆசிரியர் மிஸ் ஜெனிஃபர் ஹனி. அவங்கதான் கொஞ்சம் அவகிட்ட அன்பா பொறுமையா நடந்துக்கிறாங்க. அவளோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிறாங்க, அவளை மதிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு 5 வயசு தான். ஆனா இவளுக்கு அடுத்த வகுப்பு இல்ல, இன்னும் நிறைய மேல இருக்கிற வகுப்பால தான் பாடம் எடுக்கணும்னு ட்ரென்ச்ஃபுல் கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா ட்ரென்ச்ஃபுல் அதை கேட்க மறுத்துடுறாரு. இவளை நான் ஏன் இஷ்டப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன்னு மிஸ் ஜெனி ஹனிகிட்டையும் சொல்லிடுறாரு. ட்ரென்ச்ஃபுல் எல்லா குழந்தைகளையும் கொடுமைப்படுத்துறான். இதை பார்த்து மெட்டிலாக்கு கோபமா வருது. ஒரு நாள் கோபத்து உச்சத்துல அவ கண்ணால ஒரு கிளாஸ பாக்குறா. அந்த கிளாஸ் எந்த உதவியும் இல்லாம காத்துல மிதந்து போய் ட்ரென்ச்ஃபுல்லோட தண்ணி குழல மேல விழுந்து உடைஞ்சிடுது. அப்பதான் மெட்டிலாவுக்கு புரியுது, தனக்குள்ள மனசு நினைச்சத கண்ணால பார்த்த நகர்த்தத சக்தி இருக்குதுன்னு. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மெட்டில்டானா யாருன்னு. மெட்டில்டாவுக்கு தனக்கு கிடைச்ச அந்த சூப்பர் பவர் யாரும் சொல்லுதுன்னு தெரியல. கடைசியில அவ மிஸ் தான் சொல்றா, அந்த ரகத்தை சொல்றா. மெட்டில்டாவின் சக்தியை பார்த்த மிஸ் நம்பிக்கை வருது. உடனே மெட்டில்டாவை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி மெட்டில்டாவுக்கு காத்திருக்கு. மிஸ் நீ வசதியானவங்க இல்ல, அவங்க ஒரு சின்ன குடிசையில ரொம்ப வறுமையில வாழ்றாங்க. வீட்டுல பர்னிச்சர் கூட இல்ல, ஒரு பழைய மரப்பெட்டி தான் டேபிளா இருக்கு. தனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு மிஸ் ஹெனி தன் துயரமான கதையை மெட்டில்டா சொல்றாங்க. மெட்டில்டானா சின்ன பொண்ணா இருக்கும் போதே என் அம்மா இறந்துட்டாங்க. என்னோட அப்பா ரொம்ப நல்லவரு, ஆனா ஒரு நாள் சந்தோஷமான முறையில இறந்துட்டாருன்னு சந்தேகமான முறையில இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட அக்கா தான் அவங்கள வளர்த்தாங்கன்னா அந்த அக்கா ஒரு கொடுமைக்கார அத்தையா. அந்த கொடுமைக்கார அத்தை தான் இப்போ நம்ம பள்ளியில தலைமை ஆசிரியா இருக்க ட்ரென்ச்ஃபுல்லாம்.
எந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க, பிரின்சிபல் மிஸ் ஹெனியோட அப்பாவோட சொத்து, வீடு, பேங்க்ல இருந்த பணம் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்களாம். மாதம் 1 பவுண்ட் மட்டும் சம்பளமா கொடுத்துட்டு வராங்களாம். அவரை இந்த சின்ன குடிசையில இருக்க வச்சிருக்காங்களாம். மிஸ் ஹெனி அந்த அத்தைக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த கதையை கேட்ட மெல்டாவுக்கு பயங்கர கோபம் வருது. என் டீச்சருக்கு இப்படி ஒரு கொடுமையா, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சபதம் எடுக்கிறா. மெல்டா தனது டெலிகினிஸ் சக்திய பயன்படுத்தி வீட்டுல உட்கார்ந்து பயிற்சி எடுக்கிறா. சின்ன சின்ன பொருளை தூக்க ஆரம்பிச்சு பெரிய பொருளை நகர்த்துற அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறா. ஒரு நாள் பிரின்சிபல் வராங்க. மெட்டில்டா தன் பழிவாங்க தேர்ந்தெடுத்த அந்த நாளுக்காக காத்திருக்கா. பிரின்சிபல் வழக்கம் போல மிரட்டி குழந்தைகளை சொக்கிக்குள்ள அடைச்சு பூட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்போ திடீர்னு மெட்டில்டா தனது சக்தியை பயன்படுத்துறா. அங்க இருந்த ஒரு சாக் பீஸ் தானா மேல காத்துல பறக்குது. பறந்து போய் கரும்பலகையில எழுத ஆரம்பிக்குது. அதை எழுதின வார்த்தைகளை பார்த்தா பிரின்சிபல் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. என்னன்னா அந்த கையெழுத்து மிஸ் ஹெனியோட அப்பா மெக்னஸின் கையெழுத்து. Agatha, give my Jenny back her house, give my Jenny back her money. If you don't, I will come and get you அப்படின்னு. அகாத்தா, என்னோட ஜெனிக்கு அவளோட வீட்டை திருப்பி கொடுத்துடு, பணத்தை திருப்பி கொடுத்துடு, இல்லைன்னா நான் வந்து உன்னை தூக்கிட்டு போவேன்னு. இதெல்லாம் நம்ம மெட்டில்டால பண்றா. இனி உனக்கு 1 வருஷம் கேடுன்னு எழுதிட்டு அந்த சாக் பீஸ் உடைஞ்சு கீழே விழுந்துருது. பிரின்சிபல் ஓடி போறது, இந்த பேய் தான் வந்து ஏதோ பண்ணிட்டு சொல்லிட்டு அலறி போறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. மறுநாள் காலையில இருந்து மிஸ் பிரின்சிபல் பள்ளிக்கூடம் பக்கமே வரல. அவங்க எங்க போனாங்கன்னே யாருக்கும் தெரியல. அவங்க ஓடி போயிட்டாங்க. பிரின்சிபல் போனதுக்கு அப்புறம் மிஸ் ஹெனிக்கு அவங்க அப்பா அபகரிச்ச வீடு, சொத்து, பணம் எல்லாமே திரும்பி கிடைச்சிருக்கு. இதுக்கு அவங்க மெட்டில்டாக்கு நன்றின்னு சொல்றாங்க. பிரின்சிபல் ஓடி போனதுக்கு அப்புறம் மெட்டில்டாவுக்கு மனசுல இருந்த கோபம் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. மிஸ் ஹெனிதான் அவளை பார்த்து, மெட்டில்டா, உனக்கு இப்ப வேலை நிறைய இருக்கு, உன்னோட அறிவுக்கு சவால் இருக்கு, அதனாலதான் உன்னோட டெடிகேஷன் சக்தி மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. மெட்டில்டாவும் அதை புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு அந்த சக்தி இல்லாம போனாலும் கவலை இல்லை, ஏன்னா அவ சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு நாள் மெட்டில்டா வீட்டுக்கு போறா. அவங்க வீட்டுல எல்லாரும் பேக் பண்ணிட்டு ரொம்ப அவசரமா நிக்கிறாங்க. என்ன ஆச்சுப்பான்னு கேட்டா அவங்க அப்பா பதட்டாமா, நான் செஞ்ச மோசடி வேலைக்காக என்னை போலீஸ் தேடுறாங்க, நம்ம இங்க இருந்த சீக்கிரமா ஸ்பெயினுக்கு ஓடணும்னு சொல்றாரு. மெல்டாவுக்கு அவங்க கூட போக விருப்பம் இல்லை. உடனே ஓடி போய் மிஸ் ஹெனிய கூட்டிட்டு வரா. அப்பா, என்னால கூட வர முடியாது, நான் மிஸ் ஹெனி கூட இருந்துக்கட்டுமான்னு கேக்குறா. மட்டும் குடும்பத்துக்கு அவங்க பொண்ணை பத்தி எந்த கவலையும் இல்லை. சரி சரி, உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கே இருன்னு சொல்லிடுறாரு. அவங்க கார்ல ஏறி டயரை கீறிக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மெட்டில்டாவுக்கு மிஸ் ஹெனிக்கும் ஒரு சந்தோஷம். மெட்டில்டாவும் இப்போ ஒரு அன்பான அம்மா மாதிரி அக்கறை காட்டுற ஒரு குடும்பம் கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. மெட்டில்டா கடைசியில் அவளுக்கு சேர வேண்டிய எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு அவளோட புத்திசாலித்தனம், துணிச்சல் மற்றும் அவளோட சூப்பர் பவர் மூலமா குடும்பக்காரர்களை எதிர்த்து நின்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா. இதுதான் நண்பர்களே நம்ம மெட்டில்டாவோட நாவல்ல இருக்க கதை. இந்த நாவல்ல இருக்க கதையை தான் தழுவி நிறைய சீன்ஸ் உள்ளக்கத்தை சேர்த்து அவங்க படமா எடுத்திருக்காங்க. இது 2 பாகமா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. நாளைக்கு வேறு ஒரு கதையோட சந்திக்கிறேன். பாய்.